25,000 சரியா போச்சுங்க. இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் 25,000. தம்பி வாடாக்கும் போது தட்டக்கூடாது, ஸ்டாண்டோட தள்ளி விட்டுருவேன். அப்புறம் இது பூராமே நான் சம்பாரிச்ச சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பி பாசம், எங்கள் அக்கா தங்கச்சி, என் தாய் தேவப்பையும் பாசம். ரசிகர் என்று சொல்கிறதுக்கு நான் ஆளே இல்லை, நான் கிடையாது. ரசிகர்லாம் சொல்ல மாட்டேன். என்னப்பா பெரியப்பா உள்ள ஒரு கப்பலையும் கிடக்கு, சாப்பிட்றியா? உண்மையிலே விழா கமிட்டி மிக மிக அன்பானவர்கள். இந்த செக்காவட்டி உண்மையிலே ஒரு புண்ணிய பூமி. நான் இங்கே வந்ததை நினச்சி ரொம்ப பருவப்படுறேன். என் தம்பிகளுடைய தொந்தரவு தான் தாங்க முடியலை. ஒன்றுக்கு இருக்க உட்காரேன், ஒருத்தன் போட்டோ எடுக்க அப்படி வச்சுருக்கேன். நான் சொன்னேன், தம்பி அண்ணே ஒன்றுக்கு இருக்கிறேன், பரவாயில்ல இருக்கட்டேன், இதையும் எடுத்து வச்சுக்கிறோம்னே, நாளைக்கு பெரியாஜ் பத்திரிக்கை ஆகும், நீர் செக்கப்புன்றேன். என்னப்பா நான் தான் உட்காருப்பா உன்னையெல்லாம் வீட்டில் வச்சு கஞ்சி ஊற்றுவார். என் குழந்தையாவை சொல்லணும், உன்னையெல்லாம் வெதரில் வச்சு காலி வேணும்டா முண்டை. பாசம் ஒரே ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். யாரு உதவி கேட்டாலும் காசை கொடுப்பதோட பசி என்று வந்து யாரு கையேந்தினாலும் உணவு கொடு. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழலாம். ஆனா உங்களை எல்லாம் மறக்க முடியாது. எனக்கு ஒண்ணு வேண்டிக்கிறேன், இந்த மறுபிறவிலாம் இருக்கா தெரியலையா? உன் வீடு எங்கன்னு இருக்குன்னு தெரியுமா? இருவங்காளி. அப்படி மறுபிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மீண்டும் நான் கோமாளியா பிறக்கணும், எங்கள் அண்ணன் தம்பி முகத்தை பார்த்துக்கிட்டே நடிக்கணும். அது இல்லையே, இருக்க வரைக்கும் எல்லாருமே அண்ணன் தம்பி யாருங்கய்யா. யாரேனும் உங்களை அறியாமல் தவறு உங்களுக்கு செய்திருந்தால் அவருக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். எல்லாம் ஒற்றுமையா நல்லா இருக்கு. இனிமேல் பிறக்க போறதில்லை அண்ணன் தம்பியெல்லாம். நீங்கள் எல்லாரும் நான் அனிதினமும் வேண்டது என்னன்னா, எங்கள் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற, கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புயல ஓடுறாயா? வேணா டிஹெச்பிட்ட ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடு. புயல ஓடுறேன், இதை போடுறேன், அவன் படுத்து கிடக்கும் போது முண்டத்தை கள்ளத்துக்கு போடுறேன். இந்த தமிழ்நாட்டில் என்னென்னமோ நடக்குது. புயலை சாமியை கூப்பிட போகிறேன். கர்பா இந்த மக்க ஊரா உழைச்சு உண்மையா இருந்தும் பழி சொல்லுக்கு ஆளாகுதடா. நல்லவர்கள்லாம் எல்லாரும் அரும்பு குறையாம அந்த 18 படியை விட்டு உன் தங்கச்சி முத்தாலம்மா கூட்டிக்கிட்டு என் கலிச்சேரி உடம்படத்தேன். என்னை எப்படி நாட்டில் பேர் வாங்கி 10 மக்களுக்கு பசியை போக்க வச்சியோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் தம்பிகளும் அக்கா தங்கச்சிகளை என்ன நினைக்கிறீங்களோ கலிச்சேரி காளிமுனி ஐயா அவங்களுக்கு எந்த குறைய வரக்கூடாது. நீ இருக்கிற உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடு. அதே மாதிரி பெண்கள் ஆடும்போது ஆம்பளை போய் பிடிக்காத ரீப்பர்கிட்டே அடிச்சு போடுவேன் கையில். அதே ஒருத்தன் நொண்டிச்சாமி ஆடிக்கிட்டு கிடக்கேன், சொந்த அப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், போய் புடியான்னு அவன் ஆடி நின்றுவேன். ஒரு வயசு ஃபுல்லாக ஆடிச்சு 350 பேர் நிற்கிறேன். அப்படித்தான் 350 பேர் அந்த பிள்ளையை அமைக்கிட்டாங்க. நான் ஊர் நாட்டாமையை கூப்பிட்டேன். அவர் தான் விழுந்துட்டு அவர் சங்கிலே 2 பேர் காலை வச்சுருந்துருக்காங்க. இப்படி சாமி இருக்கா கருப்பே வருவானா? அதே மாதிரி இந்த கருப்பையும் பாண்டி முனி சோன நொண்டிச்சாமி இதெல்லாம் ஆடிச்சுன்னா மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா திகுடு மூடா இருக்கும். அன்னைக்கெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கல, ஒரு பையன் ஆடிட்டு 30 தட்டியை பிச்சுட்டு போயிட்டேன். அவன் ஜாமி கிடையாது, அவன் வீட்டுக்கு தட்டிலின்னு பிச்சுட்டு போயிருக்கேன். வணக்கம் தலைவான்னு நான் என்ன உங்கள் ஊர் ஊராட்சி மன்ற தலைவரா? அண்ணேன்னு சொல்லு. என்னப்பா விழா கமிட்டி நீங்கள் அங்கேயே இருங்கய்யா. யாரும் விழா கமிட்டி உள்ளே போகக்கூடாது, லேடிஸ் நோங்க விடக்கூடாது. ஏன்னா விழா கமிட்டி போய் ஒரு சில ஆள் உள்ளே போய் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறேன். டான்ஸிட்ட போய் உங்களுக்கு பூஸ்ட் வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா, என் வீட்டில் மட்டன் இருக்கு எடுத்துகிட்டு வரவா, அது திண்டவனே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஹலோ
சார் போச்சு ஏத்துங்க. ஹலோ சொன்ன சொல்லும் மாறாது நம்ம கிளவங்க ஆண்ட சாமி சொல்வாக்கு தப்பாது. நாடு மலையாள நாடு அங்க பேரு சொல்ல பிள்ளை இல்லடா. உன்னைய தூக்கி வளர்த்த மலையாள நாடு. உன் பொறுமை தாங்காம உன் வீரம் பொறுக்காம உன்னை வச்சு வளர்க்க முடியல. ஏன் பாக்கு மரம் போலந்து எங்க கருப்பனுக்கு பக்குவமா ஒரு பெட்டி செஞ்சு தேக்கு மரம் போலந்து எங்க கருப்பனுக்கு தேவைக்கு ஒரு பெட்டி செஞ்சு ஓட்டி விட்டான் தண்ணியில. என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டி தள்ளாடி வருதுடா ஒத்தையில. நான் எங்க போய் தங்கி எந்த மக்களை காக்க போறேன்? என் அழகு மலைக்காடு என் அருவி மலைச்சோங்க அந்த 18 லாடர்களையும் கர்ப்பையா 18 படிக்கட்டாக்கி கருப்பே அருள் புடிச்சாடுனா இந்த ஊரு தாக்குமாடாய். என் கருப்பனுக்கு 1000 வண்டி சங்கிலில கட்டுனாலும் என் ரோசாக்கார கருப்பே கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டா. இந்த கூட்டத்தில என் கருப்பனுக்கு எந்த குதிரைப்பா உன் சொந்த குதிரை குண்டு கிளிய. என் கருப்பனோட தங்கச்சி என் முத்தாலம்மா இந்த கூட்டத்துல எந்த பத்தினி மேல குடியிருக்க முத்தாலம்மா. ஏ தீத்தாக்கர ராக்கி என் தீத்தாக்கர புன்றாக்கி தூக்கி வளர்த்த அண்ணன காணாமுடாய். உன் தங்கச்சி முத்தாலம்மால மோதி நிக்கிறாடா. என் கலியரி கிழவா நீ உடமரத்துல படுத்தது போதும் கொஞ்ச நேரம் ஊத்து தண்ணிய குடிச்சு விட்டு புறப்படுடாவும் குதிரைகளை கர்ப்ப அன்னை தந்தை தான் வணங்கியே. அன்னை தந்தை தான் வணங்கியே. சக்கரவர்த்தி அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி ரோஜாக்கார கருப்பே அருவாட வலது கையில புடிச்சு இந்த கூட்டத்துல துள்ளி குதிச்சு வர போறேன். கருப்பே பொறுமை பத்தாதுடா. எங்க மலையாளத்து சாமிக்கு பொறுமை பத்தாதுப்பா. எங்க கருப்பே கூப்பிட்டா பொறுக்க மாட்டேன். அவன் ஆபத்துக்கு ஓடி வருவேன். எங்க கருப்பே விளையாட எந்திரி உனக்கு வயசாகி போச்சாடா. நாட்டு மக்கள் உன்னைய பார்த்து பயப்படணும். என் கருப்பே பயப்பட மாட்டேன். எந்த விளையாடுவோமா சந்தன மரக்கதவு கர்ப்ப சந்தன மரக்கதவு எங்க கருப்பே சாஞ்சாடும் பொன்மர கதவுடா. தேக்கு மரக்கதவு எங்க 18ஆம் படியா துதி போட ரட்ட கதவுடா. அண்ணே வந்து நேரமாச்சு. அண்ணே கருப்பே வந்து நேரமாச்சு. தூக்கி வளர்த்த தங்கச்சிய காணாமுடா. என் முத்தாளமா காளியாத்தா மாரியாத்தா என் தீத்தாக்கர பொன்றாக்கு உன் தங்கச்சிய காணாமுடா கரும்பு. சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாதுப்பா. சொன்ன சொல்லும் மாறாது எங்க பாட்டுங்க ஆண்ட சாமி அது சொல்வாக்கு தப்பாது. ரோஜம் மங்கி போச்சு எங்க முத்தாலம்மனுக்கு ரோஜம் இல்லடா. இங்க
தேடலையா இந்த ஒரு மக்க வரலை எல்லாருமே ஒரே மாதிரி நல்லா இருக்க முடியலையே. இங்கே ஏழை பணக்கார ரெண்டு தான். தம்பி கப்புளிங்க விளக்கமாறு பிஞ்சு போகும். அதில் கப்புளிங் கிடைக்காதா? முண்டை அமெரிக்காவில் பிளாஸ்டிக்கில் வைக்கிறேன், அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இங்கே வாடா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? கப்புளிங் கிடைக்கலன்றேன். அதுக்காக காரில் ஒரு 12 கிலோ ஏற்றிட்டு வர முடியுமா? கப்புளிங்க வீசி போயிடும். ஐஸ் பெட்டியில் வச்சு கொண்டு வரண்டா. புற என்னுடைய தம்பிகள் இங்கே தம்பிகளுக்கெல்லாம் அண்ணனா இருப்பது அண்ணன் அல்ல, தகப்பனுக்கு அப்புறம் இடம் அம்மா. அம்மா அம்மா அண்ணன் மடுவில் பால் குடிக்கலாம் நினைக்கிறியா? சாப்பிட்டு ப்ரோ. பெத்த தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தகப்பன் யாருன்னா நம்ம வயசுக்கு மேல இருக்காங்க வர அண்ணன். எங்க அண்ணங்க தான் எனக்கு தகப்பன். அதுக்கப்புறம் தகப்பன் தூக்கி வளர்ப்பதுதான் என் தம்பிகள். என் தம்பிகள் குழந்தை. தம்பிகளையும் அண்ணங்களையும் நமக்கு கொடுத்த உலகத்திலே சாமி பெத்த தாய்மார்கள். எல்லா ஊர்லயும் பார்த்துட்டு இந்த பொம்பளை ஆளுக்கு எதுக்குத்தே அந்த திமுருன்னே தெரியலையே எனக்கு. மேடம் கைதட்டுங்க மேடம், கிளாப் பண்ணுங்க. உங்க வீட்டு படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? தம்பி நீ போறது நல்லது. ஐயா விழா கமிட்டி அவன் எப்படி உங்க நாடகத்தில் மண்ணலி போட்டுருவேன். இப்போ தான் எம்சாண்ட சலிச்சுக்கிட்டு இருக்கேன்.
அதே மாதிரி உங்கள் முகத்தை பார்க்கின்ற பொழுது எல்லார் முகத்திலையுமே தேங்காய் எண்ணெய் மிதக்கிறது. ஏன்? அடிப்பு ஓவர். தம்பி அந்த அடிப்பு இல்லை, உங்கள்கிட்ட எதுவுமே நான் சொல்ல முடியாது. சரக்கு அடிப்பு ஓவர். என்னப்பா இல்லை, இவன் பார்ல வேலை பார்த்தவனா இவன் ஆடுறாவன். பீர் அடிப்பதனால் நம்ம பயலுக என்ன நினச்சிக்கிறாங்க, நான் தம்பி எல்லாம் சரக்கு அடித்தா குடல் வேகும்ன்றேன், அப்போ பீர் அடித்தா ஒன்றுக்கு நல்லா போகும்ன்றேன். ஏன்னா இவன் டாக்டரை மாறிட்டேன். ஒரு ஆள் அப்படித்தான் வெயிலில் விறகு வெட்டிட்டு உட்காந்துருக்கேன். மச்சான் வந்திருக்காரு. என்ன மச்சான், ஒன்றுக்கு இருக்கும்போது கடுக்குது, 3 பேர் போட்டு ஒன்றுக்கு தாலி அங்கே 1 கிலோமீட்டருக்கு அடிக்க முடியாது. 3 பேரை போட்டுட்டு முண்டை ஒன்றுக்கு இருக்க முடியாமல் அப்படியே படுத்து கிடந்திருக்கேன். பிளாட் ஆகிட்டேன். இதில் ஒன்று சொல்லிக்கிறாங்க, ஒயின் சாப்பிட்டா முகம் பளபளன்னு இருக்கும். என்னன்று இது கண்டுபிடிப்பா? எல்லாரும் அமைதியாக இருங்க ப்ரோ. முதல்ல மாறி என்னால் நடிக்க முடியவில்லை. ஏன்? என்னுடைய தம்பியருடைய தொந்தரவு தாங்க முடியும். நான் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன், ஒன்று யோசிச்சுட்டு வருவேன். என்னுடைய கவனத்தை நீங்கள் சிதற வைக்கிறீங்க. கப்ளிங் ஓசனை ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ். என் தம்பிகள் எங்கள் அண்ணனுடைய அந்த கால்களை தொட்டு வணங்குறேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. நல்லா. அதுலேயும் யூடியூப்பில் நான் பேசுவது மட்டும்தான் தெரியும். கூட்டத்திலிருந்து ஒரு நபர் கெட்ட வார்த்தையில் என்னை திட்டியிருப்பார், அது தெரியாது. கேமரா ஃபோக்கஸுக்கு நான் தான் தெரியும். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, அந்த எம்கேஆர் தலை மரியாதை இல்லாமல் வைராண்டா அப்படின்னு உரிமையோடு பேசுவேன். இந்த காலில் விழுகிறத கூட யார் சொல்லுவா, பேசாமல் இருங்க தம்பியெல்லாம். என் தம்பி இல்லை, நல்லா இருப்பேன். எம்கேஆர் தம்பின்னு எங்கனையும் சொல்லுப்பா. உங்கள் அண்ணன் அந்த அளவுக்கு பேர் சேர்த்து வச்சுருக்கேன்டா. அதே மாதிரி எம்கேஆர் தம்பின்னா யார் வேணால் உங்களுக்கு சோறு ஓட்டுருவாங்க. எங்கள் அண்ணன் இருக்குன்னு சொல்லுங்கள். பிறந்த தாயினுடைய வயிறம் ஒன்னே ஒன்று நம்மளை பிரிச்சிருச்சடா, அண்ணன் தம்பியில் சாதின்னு ஒரு மயிர். அது எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நம்மளை பிரிக்கவே முடியாது, ஓடுற ரத்தம், வீர தமிழுடைய ரத்தம் பிரிக்கவே முடியாது நம்ம. அப்பா போப்பா, எதுக்கு எடுத்தாலும் சூப்பர் சூப்பர்னு என்னமோ மாடு விளையாட்டுக்கு வர்ணனை பண்ண மாதிரி சூப்பர் சூப்பர் பீரு சோறுண்டுக்கிட்டு இருக்க. பேசாமல் இருங்க ப்ரோ ப்ளீஸ். அண்ணே கும்புறேண்ணே, என் தம்பியில் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஓன் சொல்லி சரியில்லையே, ப்ளீஸ் ப்ரோ. ஏன்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர்லேருந்துலாம் ஆள் வந்திருக்காங்க என்னுடைய அண்ணன் தம்பிகள்லாம். இந்த நாடக கலை மீது வைத்த பாசம் ஒன்று எனக்காக வந்த உறவுகள் தான். அமைதியா இருங்க. யானை கதை சொல்ல முடியாதுப்பா. அது எலி செஞ்சதுனால யானைக்கு கப்ளிங்கில் புற்றுநோய் பெறப்பட்டுருச்சு. ஏழை என்னென்ன கதை இருக்கு. யானை கதை டொங்காசுறான்டாவே, யானை செக்ஸ் வீடியோ. என் தம்பிகளை சிரிக்க வைப்பதற்கு இந்த அண்ணனுக்கு வழி தெரியலையாடா. அதனால தான் காரிலே வருகின்ற பொழுது சிலு சிலுவென்று ஏசி காத்தோடு யோசித்தேன், ஒரு யானையை எலி செஞ்சால் அந்த கப்ளிங் எப்படி இருக்கும். ஆனால் அது வேர்ல்டு லெவலில் அந்த கதை போகும்னு நான் நினச்சிருக்கேன். நல்லா ஏச்சு பாருங்க, யானை எந்தெந்தண்டி, அது கப்ளிங் எந்தெந்தண்டி, எலி கும்பிட்டுக்கான அதை போய் என்ன பண்ணும், செச்சு வச்சு. எனக்கு இப்போ கதையை கேட்டு பாருங்களா, யானை டொங்காசு கதை. எங்கள் பெரியப்பன் பயல் கேட்டா, என்ன விழா கமிட்டி இப்படி உட்காந்துட்டு அன்னதானம் மாதிரி அப்படி உட்காரக்கூடாது, இங்கே படுங்களேன், ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு விட்றேன், கையில் அடிச்சு விட்றேன், வாங்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்யறது? காலையில் நான் அவசாரியத்தையும் போல நான் முடிவு பண்ணிட்டேன். என் தம்பியை நிறையா பேர் என்கிட்ட வந்து பொம்பளை இருக்கான்னு கேட்குறேன். என் கல்யாணத்துக்கு நான் அடுத்த வருஷம் போய் பாம்பேயில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுவேன். வர்றேன் பூரா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு விட்டு போங்கிறான். இந்த பிரிவில் ஏதாவது செஞ்சு விட்டு போவேன், வேற என்னத்தை செய்ய போட்டு சித்திரவடுத்துறாங்க என்னைய. ஏது விழா கமிட்டி வாங்க போ, இதனடா நீ கூற மாதிரி நான் பயந்து போனேன். தம்பி யானை கதை மயிர் கதை. எவன் ஒருவன் யானை கதையை நினைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் டொங்காசுக்கு சரி வரும். அவனுக்கு விரைவிலே கல்யாணம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவன் வைக்கப்படப்பு கூட செய்ய தயங்க மாட்டான். ராஸ்கல் தீப்பிடிக்க ஓசத்தினிடா.
சாப்பிட் ப்ரோ. விழா கமிட்டி வாங்க போ. ஐயா விழா கமிட்டி நீங்க தானே? இல்லை பூரா வெள்ளரிக்கா வாரியா? விழா கமிட்டி சொன்னே அவளுக்கே பையன் யாரு விழா கமிட்டி? அதே பொன்னாட போத்தி விடுங்க. போய் பயப்படாதே ப்ரோ. நீங்க பயந்தீங்கன்னா யார்கிட்ட போய் காசை வாங்குறது? பயப்படவே கூடாது. என்ன வேணா நடக்கும் நம்ம நாடகத்தில். மதிப்பு மரியாதைக்குரிய இரவு பகல் பாராமல் எல்லா சாமியாகவும் ஊரை காக்கக்கூடிய கற்பனை போல் நம்மளை காத்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைக்கிறோம். ஐயா வாங்கயா. காக்கி சட்டை ஓட்ட கருப்பசாமியே, காவலுக்கு நீங்கள் இல்லை என்றால் எத்தனை குடும்பம் இங்கே சண்டையிலே கண்ணீர் வடிக்கிறது. வாருங்கள். அன்பு, நான் அன்பாலயத்துக்கு பக்கத்திலே ஒரு 4 வீடு கட்டும்போது அதற்கு தேவையான பொருள் செலவுக்கு என்னிடம் பணம் இல்லை. நாங்கள் இருக்கிறோம் என்று எனக்கு கை கோர்த்தது காவல்துறை அதிகாரி ஐயா தான். எத்தனை பேர் உங்களை மறக்கலாம். காக்கி சட்டை போட்ட கருப்பசாமியே, இந்த கோமாளி உயிர் உள்ள வரை காவல்துறையை மறக்க மாட்டேன். உங்களுக்கு என்னைக்கு நான் உதவியா இருப்பேன். உள்ள ஒருத்தன் கஞ்சா ஓட்டுறேன், அவ்வளோதான். சோழியை முடிச்சு தலை சோழி முடிஞ்சு. இப்போ பாரு உள்ள போய் தேட போறேன். இங்க 4 பேர்த்து போடுங்க. நமக்கு அள்ளிச்சி அப்போ அப்படி போட்டு அவங்கள சாமி இறக்கி விட்டு போ. ஐயா சாமி ஆட்டத்துக்கு இந்த மிருதங்காரன் நீர்மல் அடி அடிக்கிறான். அதில் பிறை தண்ணி கூதிமை சித்தப்பு மயந்தேன் பூரம் கிருத்திரம் பிடிச்சிட்டுறாங்க. அண்ணன் இல்லையாடா லப்பு லப்புன்னு அடித்தா நான் பாட்டுக்கு வெள்ளை வச்சு கட்டி அவங்க குடத்தை கொண்டு வந்துடுவாங்க. மை ஸ்டூடெண்ட், உண்மையிலேயே மங்களகரமானது என் தாய் முத்தாலம்மனுக்கு உகந்தது மஞ்சள் ஆடை. அதை மஞ்சள் ஆடையை எங்களுக்கு பொத்தி விட்டு மலர் மாலை அணிவித்த இந்த கிராமத்தை இன்னைக்குத்தான் புதிதாக பார்க்கிறேன். இதுவரை இப்படி ஒரு மரியாதையை நான் எந்த கிராமத்திலும் பார்த்ததில்லை. ஒரு 2 சொந்து சேர்த்து போடுங்க. அது யாருக்குமே தெரியாது. என்ன பேசுறேன், ஏத்துறானா இறக்குறானா. நாடகம் போட்ட விழா கமிட்டியே பயப்படுற பப்புன்னு ஒரு ஆள் நான் தான். ஏன் அது உரிமையோட அவர்கள் ஏதாவது சொன்னார்கள்னா நான் சொல்லுவேன். என்னப்போ அந்த மாலை போடுற மரியாதையை நான் ஏற்றுக்கிறேன். உங்கள் எல்லா பாதத்துக்கு நன்றி. ஆனால் அந்த பூ உதிராமல் போடணும். காலையில் பிளாக்கில் வச்சுருவேன். அதை கிராமத்தின் சார்பாக, கிராமத்து இளைஞர்கள் சார்பாக MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறது. ஒரு விஷயம் சொல்கிறேன். வேணாம், நல்லா முக்காடை போட்டு விடுப்பு. நாடகம் முடிஞ்சா என் நிலைமை இதேன். கேமரா வேல்ராஜ் நல்லா அந்த சுலைங் ஷாட் ஒன்றுடுங்க. அதுனா அவங்களுக்கு எதுன்னே தெரியாது. லைட் எரிஞ்சா எடுப்பாங்க, எல்லாம் அமர்த்தி போட்டு போயிடுவாங்க. மலர் மாலை அணிவித்து என்னையை இந்த மேடையில் ஏற்றி ஒரே ஒரு விஷயம், இவங்க எல்லாருமே மாலையும் துண்டு வாங்கிட்டாங்க. இவ்வளோ திறமையான ஒரு கலைஞர்கள், பக்கம் மேல கலைஞர்கள் இந்த 4 பேர் இல்லை என்றால் சினிமா துறையில் பேறுபட்ட ஒரு நடிகனை பப்புனுக்கு போட சொன்னாலும் இவர்கள் 4 பேரும் எடுத்து வச்சு 2 பாட்டு பாடாட்ட யாரும் வெளியே வர முடியாது. அப்போ இவங்க தான் பெரியாள். என் தம்பிகள் இவர்கள் இவர்களுக்காக பெற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அண்ணன் தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும், கோச்சிடக்கூடாது. அதே மாதிரி நான் இந்த மலர் மாலையும் இந்த பொன்னாடையும் செக்காவட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் அன்போடு ஆதரவோடு எனக்கு போட்டாங்க. ஆனால் நான் வாங்கினதே என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காகத்தான். எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம வீட்டு மரியாதை வாங்கிட்டேப்பா. சித்த பெரியமைங்களா வாங்கிட்டான். நீ வாங்கலையா? நீ வீட்டுக்கு போடா முண்டை. இங்க வாடா தம்பி. அப்பா நீ வாப்பா. விழா கமிட்டி நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் தான் கூப்பிட்றேன். இங்கே வாப்பா. விடுறா.
கண்டாலுமே கொண்டே விட்டானப்பா. என்னப்பா சரக்கு அடிச்சு? நானும் உணர்ச்சி வச்சுட்டு பாசத்தில் முத்தம் கொடுத்தே நீ விஷத்தோடு வந்திருக்கியப்பா. ஆ இங்கே வா. ஏய் ஏய் இறக்கி விடு. ஏய் கொலக்காசி ஆயிராம அந்த மாலையோட கழுத்து. அன்புதான் நான் வாங்கவில்லை என்று சொன்னார். இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு கூட அவர் மூத்தவர். நமக்காக நம்ம வீட்டிலே ஐப்பா வச்சுக்கப்பா வச்சுக்க. உன்னை தெரியாமல் கூப்பிட்டேன். உன் செருப்பு இருக்கா அதை எடுத்து என்னை 3 அடி அடிவேன். எனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இந்தா அத்துட்டேன். எங்க கட்டி அறிவானே அதான்டா தமிழே. மைசெட்டு என் தம்பி ஒரு ஊரில் மைசர் போடுற தம்பி. ஹலோ ப்ரோ கரண்ட்டு போயிட்டு இருக்கு, அடித்தா தேவையில்லைன்னு கரண்டான்னு பிடிக்கிறேன். அப்புறம் 108 வந்துருச்சு. நம்ம ஆள்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லாத. அண்ணே அங்கே போகாதீனே ஆயிருந்து கிடக்குன்னு சொல்லாத. அதில் தான் காலை வைப்பேன். காலை வச்சுட்டு ஆயா ஒரு இடத்துல மூத்தரம் பேஞ்சு வீசி கிடக்கேன். ஹலோ ப்ரோ மூத்தரம் பேஞ்சு உமட்டுது ப்ரோ. ஏங்கண்ணே அங்கண்ணே போய் நின்றுக்கிட்டு மறுபடியும் ஆமாம் ப்ரோ. இதான தமிழே. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உண்மையை சொல்கிறவன் நாட்டில் கெட்டு போக மாட்டேன். நிறையா பேர் தண்ணி அடிக்கிறீல்ல, தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் போகிறேன் இல்லை தட்டிக்கிட்டே இருக்க அரைஞ்சுருவேன் முண்டை. ரேத்தாளி ட்ரம்ஸ் சிவமணி எனி டைம் வாசிக்கிட்டே இருப்பா. தம்பி பாட்டு பாடும்போது வாசிங்க தம்பி. இங்கே நான் சொல்கிற வார்த்தை புரிஞ்சாத்தே எல்லாரும் சிரிப்பாங்க, கோச்சுக்கிறாதிய. அப்புறம் எனக்கு இன்னொரு குணம் இருக்குது, காலி பண்ணி விட்டுருவேன். அப்புறம் பாப்பா டான்ஸ் நம்பர் நான் கேட்டோம்னா வாங்கிட்டு மணி நம்பர்லாம் பார்த்து. இரு கதை சொல்கிறேன். குடிச்சிட்டு பைக்கு ஓட்டுற எங்கள் அண்ணன் தம்பிகள் இனிமேது அந்த வார்த்தையை மாற்ற வேண்டும். குடிச்சிட்டு போதையில் ஓடுற, பைக்கில் கீழே விழுந்துடுற சொல்கிற ஒரே காரணம், எப்படா விழுந்த? நாய் குறுக்க வந்துடுச்சு. இரு மேட்ருக்கு வர்றேன். அந்த நாய் பேச தெரிஞ்சுன்னா இவன் சொல்லுவானாக்க, நாய் எங்கேருந்து செருப்படுத்திட்டு வந்துடுறேன். வேண்டா கொத்தா நேற்று நான் நின்றுனாக்க நான் செருப்பிட்டு அடிச்சு போடுவேன். நீயா முண்டை போதையில் வந்து சடார்னு எண்ணெயை பார்த்துட்டு பதட்டத்தை பிரேக்கு பிடிச்சி விட்டு விழுந்து விட்டு எண்ணெயை குறைச்சோன்னா நாய் சங்கம் பூரா செருப்பிட்டு அடிச்சிடும். இப்போ உன் சட்டியை உருவன்னு உன் சோத்து பல்லு தெரியுன்னு அதோட அவ்வளோதான். என்ன உட்காருப்பா சித்தப்பையனே உட்கார். உலகத்திலே அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்வதற்கு ஆள் இல்லை. ஒரு மனிதனை கெடுப்பதற்குத்தான் ஒரு ஊரே காத்திருக்கிறது. சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே. யாராவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கோமா, என்னடா சிங்கப்பூர் போனேன் எவ்வளோ சம்பாரிச்ச? அவன் வேமா போனேன் மச்சான் 2 வருஷம் தான் இருந்தேன் 17 லட்சம். என் பொண்டாட்டிக்கு 50 வயது நகை. பெருமையாக சொல்லவே மாட்டேன். சிங்கப்பூர் போயிட்டு இங்கே வரும்போது கேளு, என்ன சிங்கப்பூர்? ஏயா ஒன்றுமே இல்லை, அந்த கட்டணை கட்ட முடியல. பார்த்தா 1 வாரம் கழித்து மறுபடியும் ஏறி போயிடுவேன். ஆனால் வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையும் இழக்கிறார்கள். இந்த திருவிழா காலத்திலே எத்தனை கலைகளை நம்மளை பார்த்து விடுகிறோம். எங்கெங்கே உறவுகள் வந்தால் உடனே ஓடி விடுகிறோம். ஆனால் தன்னுடைய தாய் தகப்பன் மனைவி குழந்தைகள் எதையுமே பார்க்காமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய என் தமிழர்களுக்கு அடுத்த பிறவிலே அந்த நிலைமை வரக்கூடாது என்பது ஆண்டவனை வேண்டுகிறேன். எல்லாத்தையும் பேசலாம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பிகளை பாருங்கள், அவங்களை பாருங்கள். அவங்க இப்போத்தான் எடுப்பாங்க. சாமி அழைச்சிட்டாலே இவங்களுக்கு உசுரே இருக்காது. அன்னைக்கெல்லாம் ஒரு ஒம்பளை கொலவும் குலவை போட்டுக்கிட்டு ஸ்டாண்டை தூக்கிட்டு ஓடிடுச்சு. என்னன்னு பார்த்தா இதான பறவை காவடின்றது. என்ன கடைப்பா, என்ன கடை சொல்லணும்? யானை கதை இந்த சொல்கிறேன். அது சொல்லாட்டாங்கிட்டு போய் நீ நோத்தங்கம்மான்னு வைவேன் என் தம்பி. கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த மயிர் பப்புன்னு எம்ஜிஆர் சொல்ல மாட்டானாப்பா, நாளை பண்ண நம்ம ஊருக்கு வரட்டும்டா, அவனை செருப்பிட்டு அடிப்ப முடியேன். ஏனால் அங்கே என்ன நினைக்கிறீங்களோ இது இங்கே பேசுவேன். ஏனால் நான் வானத்திலிருந்து கொடுத்த நடிகர் அல்ல. கூட்டத்தில் கூட்டமாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து நாடகத்தை பூரா நன்றாக பார்த்து விட்டு இந்த கலைக்கு வந்தவன் தான் அந்த எம்கேஆர். பாரு, இந்த இங்கே இருக்க என் தங்கங்க ஐயா, உங்கள் மூத்தனை ஒரு டப்பாவில் பேஞ்சு தர முடியுமா? இந்த அறிவில்லாத ஒரு சில பேர்த்துக்கு மண்டையில் தொலைச்சி விட்றேன்.
எவ்வளோ அழகாக கைதட்டு வர எங்கள் அண்ணங்க. அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அப்போ என் மேலே வச்ச அன்பு நிறையா தெரியுது. இந்த எங்கன்னு உட்காந்துருவீங்க அப்படியே இறிட்டு. அதில் இந்த ஐயாலாம் என்னையா முறைச்சிக்கிட்டே இருக்கல என்னையா? முருகா ஐயா என்னை மன்னிச்சுக்கங்கய்யா. ஒரே ஒரு வருஷம் நீ பொத்து. ஆமாம் நீ பெரிய சித்தரு. அப்படியே திவியமா சைவம் வெறும் புடலங்காய் வெஞ்சமும் ரசம் தான் சாப்பிடுவேன். அவர் போதைக்காரன். உன் போதையத்தையும் ஊரே பார்த்துட்டு துப்பிருச்சே முண்டை. இரு அந்த ஐயாவை சொன்னேன். ஐயா வந்தலேருந்து ஏயா முறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். அவர் என்னை செருப்பிட்டு அடிச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். காது ஏக்காதடா. அப்போ எம்கேஆர் முட்டாள் என்பதை சார் மன்னிச்சுக்கங்கய்யா. ஏ தம்பி, நான் வந்த புதுசில் நடந்த ஒரு உண்மை. நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தீங்கன்னா கற்பனையில் நிறைய நகைச்சுவையை சொல்லி உங்களை சிரிக்க வைப்பேன். தம்பி யானை கதை சொல்கிறேன். இப்போதே நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் அடிக்கணும், கப்ளிங்கெலாம் வரையணும். அந்த இது யானை இது விந்து ஊசி வரல இருப்பா. நாடகமா செக்ஸு படமானு. ஆனால் ஆனந்தராஜா காணா வெதரில் புண்ணு போய் பார்த்துட்டு ஒரு ஆப்பிளை வெட்டி வச்சுட்டு வரியா? பப்புல ஆய் வரலன்னு முக்கிட்டு தெரியா? இருங்க ப்ரோ, அமைதி. நடந்த ஒரு உண்மையை சொல்றேன். 2 பேர் உட்காந்தாங்க. சின்ன பயல பாட்டு பாடினேன். ஏ மைசெட் ப்ரோ ப்ளீஸ் அமைதியான ப்ளீஸ். காலை அப்படி நீட்டு அண்ணன் தொட்டு கும்பிட்றேன் ப்ளீஸ். இதுக்கு மேலே இந்த அண்ணன் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் சரியில்லை. எல்லாரும் உங்கள் வீட்டில் எவ்வளோ மண்ணெண்ணெய் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து என்னை எரிச்சிருக்கல. தாயை செத்துறேன். தம்பி உன்னேற்று தான்டா. ஐயா ஐயா தமிழை மாதிரி அறிவாளி யாரும் கிடையாதுயா. இங்கே வரையா செருப்பை பாருங்க ஐயா. அந்த செருப்புக்கு கீழே ஓட்டக்கூடாது. குண்டிக்கு போட்டு செருப்பு உட்கார வந்தான் தமிழை. அதிலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி சொல்லு சிங்கம். இதில் சில பேர் இதுக்காகவே கோயிலுக்கும் கல்யாணத்துக்கும் போக மாட்டேன். அப்படி கோயிலுக்கும் கல்யாணத்துக்கு எங்கள் ஆள் ஒரு செருப்பு வச்சுருக்காங்க. செருப்பே அந்து கிடக்கும். அதைத்தான் போட்டு போவாங்க. அப்படி தெரிஞ்சு போயிடும். எங்கே ஒரு கோயிலுக்கு போறீங்களா? ஆமாம் புது செருப்பை போட்டு போக மாட்டேன். நான் விசேஷத்துக்கு எங்கேயாவது போனால் போட்டு போய் கலட்ட மாட்டேன். நிறைய பேர் அப்படி தான் சாமியை கும்பிட்டுட்டே இருப்பேன். கருப்பா எந்த குறையும் வரக்கூடாது காப்பாற்றணுமா சொன்ன சோறில் அங்கே பார்ப்பேன். செருப்பு கிடக்காப்பா. அப்பா தம்பி இதில் நடந்த உண்மையை சொல்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருந்தேன். 2 தம்பியை அப்படியே மண்டையை ஆட்டிகிட்டே இருந்தாங்க. நான் நம்ம தான் நல்லா ரசிக்கிறாங்கன்னு பாட்டு பாடுறேன் பேசுகிறேன். அவங்க 2 பேரும் அப்படியே சூப்பர்ன்ட்டான். நானும் விடிய நின்றுக்கிட்டு இருக்கேன். ஊர் அம்பலார் வந்துட்டார். எதுக்குடா அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்க? இல்லை அவங்க 2 பேரும் ரசிக்கிறாங்க. முண்டை 2 பேருக்கு நரம்பு தலைச்சிட்டார். பிறந்ததுலேருந்தே நரம்பு தலைச்சியாந்திருக்கு. இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். இது ஏன் சொல்கிறேன்னா இது மாதிரி தான் யதார்த்தமாக நடப்பது எல்லாமே. ஆனால் ஆண்களுக்கு பூரா ஒன்று சொல்கிறேன். நம்ம இந்த பிறவையிலே ஆம்பளையா பிறந்ததுக்கு பெருமைப்படணும். ஆனால் பெண்களா பிறந்தாத்தான் வலியும் வேதனையும் மன கஷ்டம் பெண்களுக்கு தான் தெரியும். எங்க ஆத்தாமார்கள்லாம் ஆனா எதையுமே வெளியே சொல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே ஜீவனா தாய்மார்கள் தான். ஒரு குழந்தையை பெத்தெடுக்கும் போது உயிர் போய் உயிர் வரும். அதை என்னுடைய மகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேதனையை உணர்ந்தேன். எம்கேஆர் எல்லாத்துக்கும் சொல்றேன். ஆனால் ஆம்பளை பையலோடைய பெப்பதை விட பொம்பளை பிள்ளைய பெக்கிறவன் தான் புண்ணியம் செஞ்சவன். உண்மைதான் அண்ணே. ஏன்னு சொல்ல விடு. இரு நமக்கு சொல்றேன். உன்னையே சொல்லப்பா. பொம்பளை பிள்ளைன்னு வைவேன். நீ கதை கேட்குறியா இல்லை அண்ணனை என்ன பண்ற? இரு சிங்கம். பொம்பளை பிள்ளைன்னு வைவேன். நீ முடியாமல் காய்ச்சல விடு. அப்பா வந்துடும். வந்தவொடனே அம்மாட்ட கேட்க, என்னம்மா அப்பா ஒரு மாதிரியா படுத்துருக்காரு, உங்கள் அப்பாவை காய்ச்சலாம். எப்பா என்னப்பா சுடுதண்ணி ஓடாமப்பா, காப்பி ஓடாமப்பா. அப்படியே காலை கூட அமைக்கி விடணும். ஆம்பளை பையன் அப்படி கிடையாது. அப்பா படுத்து கிடப்பாரு, குதுன்னு வருதுப்பா. அங்கேருந்து வரும்போதே கால்கிட்ட ஏற்றுவேன். தள்ளிப்படு. என்ன காய்ச்ச கொத்தா காய்ச்ச. அப்பா எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டு போவேன். பைக்கில் ஏறி உட்காருப்பா. கரு புருன்னு போய் அப்பா எங்கன்னு விழுந்து கிடப்பாரு. மணப்பாரில் போய் தேடுவேன். அப்பா காணாமனு. அப்பா ஜோலி முடிஞ்சுப்பா, நீர்மலைக்கு வந்து குடத்தை உடச்சிட்டு போப்பா. ஏன்னா மயங்க யாரு கேட்குறா? நானே கேட்டதில்லை எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத. ஆனால் இன்னைக்கு நினைத்தாலும்
என் கண்ணு கலங்குது. பொறுப்பான ஒரு பிள்ளையாக அன்றைய காலத்தில் நான் குடித்து விட்ட தெரிந்த காலத்திலே என் தாய் தகப்பனை நான் மதிக்கவில்லை. இன்னைக்கு அப்படியாப்பட்ட தாய் தகப்பன் தான் நான் சாமியாக பார்க்குறேன். உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நான் யோக்கியன்னு நான் பேசவே இல்லை. நான் எதாக இருந்தாலும் நான் செய்ததே எங்கள் அண்ணன் தம்பி செய்யாதே. நீங்கள் என்னப்போ குடிக்கிறிய? நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். மேடையில் ஊருக்காரர்கிட்ட கேட்குற ஒன்று தான், சோறு கேட்க மாட்டேன், டீ கேட்க மாட்டேன், வாழைப்பழம் எதுவும் கேட்க மாட்டேன். கோட்டு இருக்கா? கோட்டு இருந்தால் வெளியே போய் நடிப்பேன். கோட்டு இல்லைன்னு சொன்னால் அந்த ஊரில் நாடகத்தை கெடுப்பேன். இல்லை, இதே உண்மை. இதில் என்ன சிரிக்கிற? அப்படி இருந்த எம்கேஆரை மாற்றியது யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் தான். என்ன காரணம் கேளுங்க. குடிச்சுவிட்டு எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அவ உடனே அண்ணே, என் தம்பி எங்கள் அண்ணே உட்காரு. எங்கள் அண்ணன் வயதுவார். எங்கள் அண்ணனுக்கு தெரியலையா உட்காரு ப்ளீஸ். இடமெல்லாம் கூட இந்த பழைய கூட பிரிச்சுட்டு போ. கொட்டையை பிரிச்சுட்டு போறியா? ஆளுக்கு 100 ரூபா வாங்கியது இப்போ கலட்டி அனுப்பிவிடா. இங்கிட்ட ஒரு ஆள் வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பரவாயில்ல. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என் உறவு யாரோ எங்கள் அண்ணன் தம்பி எவ்வளோ காசு பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன்ட்டு கவுண்டம்பட்டி அழகு ரேடியோ சார்பாக 101 எத்திலோடு தாமரை ரேடியோ சார்பாக 101 எங்கள் அண்ணன் சி பொன்னையா. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. இந்த அட்டையை எங்கள் அண்ணன் எடுத்தேன். எந்த அட்டை எடுத்தாலும் அறிவு சார்ந்த விஷயங்களை அழகுபடுத்தி எழுதுவான். அவன் தான் தமிழன். என்னப்பா என் தாலுகா ஆஃபீஸுக்கு மனு அனுப்ப போறியா? அங்கேருந்து கொடுத்துட்டு சொல்ல அண்ணன் சொல்லிடுறேன். சிங்க குட்டி ஒரு பாட்டு பாடுவோமா? அப்போ டேப் எடுத்துக்கங்க போ ராசா. ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு அங்க தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமோ ராமர் நாடு ராம் நாடு ராமேஸ்வரம் போகிறவங்க அங்க போய் ராமேஸ்வரத்துல போய் சாமி கும்பிட போகக்கூடிய உறவுகள் அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. பேய்க்கரம்பில் இருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் எல்லாரும் வணங்கி வாங்க. நம் குழந்தைகள் அப்படிப்பட்ட ஒரு மகானாக வாழட்டும் இவ்வுலகிலே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகீதியே ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு. பேய்க்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். கைதட்டலாம் என் அண்ணன் தம்பிகளா ப்ளீஸ் கைதட்டுங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த தமிழ்நாட்டிலே நாமும் பிறந்து வாழுகிறோம் என்பது என் தமிழனுக்கு பெருமை. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி சொல்லும் என் தம்பி தங்கச்சிகளே இந்த வரியை நன்றாக கவனிங்க. பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவரா கல்வி வளம் தந்தரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்திலே கலையே வீணார் தமிழக மண் மீது முடிசுடினார். பின் மீது கனகே வீணார் தமிழ்
தமிழக மண் மீது புகழ்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். உலக நாடுகள் அப்துல் கலாம் ஐயாவை எதிரியாக நினைக்கிறார்கள். ஏன்? இந்திய ராணுவத்திலே அணுசக்திகள் ஆயுதங்களும் குறைவா இருந்தது. மற்ற நாட்டுக்கு இந்தியா மனம் தயங்கி தயங்கி இருந்தது போர் தொடுக்க. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உருவெடுத்தார். ஒட்டுமொத்த நாடுகளும் பயப்படுது. இந்தியாவை பார்த்து அல்ல, ஒரே ஒரு தமிழனை பார்த்து. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை என் தமிழ் உறவுகள் இந்த உலகம் உள்ளவரை மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் ஓங்குக. ஜெய் ஹிந்த். தன் வீட்டை பற்றி மட்டுமே எல்லாரும் கவலைப்படுறீங்க. சமீபத்திலே அமெரிக்காவும் ஈரானும் போர் தொடுத்தார்கள். அப்பொழுது நம் மனதிலே ஒரு வழி ஏற்பட்டது. சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்தது. அதனால் உங்கள் குடும்பத்தை மட்டும் எண்ணி ஓடிக்கொண்டிருங்கள். ஒரு பக்கம் சற்று நேரம் செய்தித்தாள்களையும் நியூஸுகளையும் பாருங்கள். நாடு போர் தொடுத்தால் நாமெல்லாம் தாங்க மாட்டோம். நான் என்ன பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கேன்? ஓம் பிரச்சனை. டாஸ்மாக் கடையை அடைக்க சொல்லுகிறேன். அப்புறமேல் பார் உன் கை எப்படி ஆடுது என்று. யார் இந்த தங்கம்? ஜேஏ பிராய்லர்ஸ் நிலவை அணைப்பட்டி ரோடு என் உறவுகள் சார்பாக ரூபாய் 101. இப்போத்தான் நாடகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணன் தம்பிகளா, யாரும் நன்கொடை கொடுக்க வேண்டாம் என்று இந்த கிராமத்தாரும் விழா கமிட்டியாரும் சொல்லவில்லை. நன்கொடை அன்போடு தாருங்கள், அதை விழா கமிட்டியிடம் கொடுங்கள். எல்லாரும் மேடையிலே ஏறிவிட்டால் இது கலை அரங்கமாக தெரியாது, மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட் ஆகிவிடும் என்பதுதான் அவருடைய கருத்து. கைதட்டலாம். அண்ணே, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா கவனிங்க. உங்கள் ஊர் மேடையிலே இப்படி உறவுகள்லாம் ஏறிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு கோபம் வருமா வராது? அவ்வளோதான். நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, உங்கள் அன்பை மட்டும் தாருங்கள். அவர்களும் நம்ம உறவுக்காரங்கள், அதுவும் நம்ம சொந்த ஊராக நினைப்பவன் தான் உண்மையான தமிழன், உண்மையான தமிழன். எங்கள் அண்ணன் தம்பி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஐயா ஐயா வந்த 400 ரூபாயை கெடுத்து விட்டீங்களையா, இவ்வளோ வசனம் பேசி பருப்பு வேகலை. சரி இரு அண்ணே, அண்ணே இரு அண்ணே, எங்கள் அண்ணே நல்லா இருந்தால் போதும். அண்ணே நான் ஒன்றுமே சொல்லலைண்ணே. நன்கொடை இப்போ வேணாம் சொன்னி. தம்பி பாத்தியாரே, இங்கிலீஷ் கே பெருமாள்பட்டி எம் வனப்பாண்டி தாரணி குடும்பத்தார் சார்பாக நான் நடத்தக்கூடிய அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக வருகின்ற வழியிலே என் வாகனத்தை மறித்து மாங்காய் காய்கறி அத்தனையும் கொடுத்த கே பெருமாள்பட்டி எம் வனப்பாண்டி தாரணி குடும்பத்தார்கள் கோடான கோடி நன்றி உறவுகள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அன்பாலயத்துக்காக காய்கறி நிறையா கொடுத்துருக்கா, ரொம்ப நன்றிங்க. VHPL சேது அண்ணன் அவர்கள் எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பு. நன்றி என் தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அப்பாட்ட வாங்குங்க. அப்பா வணக்கம்ப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? மண்ணை தூக்கிட்டு போறியா? பூரா ரசிகர்னு சொல்லாத, எனக்கு சொந்தக்காரவாதி எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியும். பி ராஜேந்திரன் மொண்டிக்குண்டு, என்னதே மொண்டிக்குண்டு தானப்பா, மொண்டிக்குண்டு விளாம்பட்டி பேப்பர் மில் அறக்கட்டளை சார்பாக எம்கேஆருக்காக 201 நன்றி. அன்பு உறவுகளே, என் தம்பி விருப்பத்துக்காக என்னப்பா யாராக்கா வேணும்? என்ன தம்பி உனக்கு பிரச்சனை? டான்ஸ் வேணுமா? லேடிஸை பார்க்க தானே வந்த, கொஞ்சம் எந்திரிச்சு அப்புறம் வாவேன். லேடிஸை பார்க்க எப்போ வரணும்னா 12:30 மேலே தான் வரணும், அப்போ தான் லேடிஸ் வருவாங்க. அப்போ அவன் இவ்வளோ நேரம் அண்ணனை பார்க்க வரலவார். அப்போ எல்லாமே என் தம்பியை பூரா என்கிட்ட வெளிநடிப்புத்தேன்.
அன்னை உசுறு மசுருண்டே அப்போ பாரு அத்தாச்சி வரலையா அதை வர சொல்லணே இருப்பா பப்புள் இருக்காங்கண்ணே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா என்னை நடிக்க விட மாட்டேறிய. ஆனால் ஒன்று தெரிஞ்சு வச்சுப்பா, பழைய வேலையை விரைவில் நான் துவங்க போகிறேன் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் செம்பரியாடு மேய்க்க கலிசேரி கிராமத்துக்கு நான் போகிறேன். நீங்கள் வன்ற அக்க போறல நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க, 10 ஊர் பேசுவாங்க. மாதிரி நடிப்பு இல்லைப்பா அப்படி நோத்தான்றேன் கொம்மான்றேன். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தானே யார் எது ஒன்றுவே. ஆனால் என்னையை பொறுத்தளவு இவ்வளோ நேரம் நிற்கிறேன். வேற பப்புன்னு யாராக இருந்தாலும் மேடையில் நிற்க முடியாது. போய் எழுதி வச்சு நாட்டுக்கு செத்து போயிடுவேன். நாடகமே வேணாம். இதே உண்மை. நான் எவ்வளோதான் இது உண்மை. காலில் விழுகிறேன். இன்னும் உங்களை நான் ஊம்பாத உறதேன் பார்த்தேன். மகிழ்ச்சியோடு கைதட்டினாங்க. ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற யாராவது ஒரு வீரன், ஒரு அழகான தமிழன் இந்த மேடைக்கு வரலாம். யாராவது என் தம்பி இருக்கீங்களா? வரா சுவரு தற்சமயமா சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வராரோ, எப்பத்தான் வராரோ, சில பேர் சொன்னது போலே செத்துத்தான் போனாரோ, அவர் சாகவில்லை சுபாஷ் சந்திர போஸ். யாரை கட்டு நீ வந்த பணியனை யாரை போட்டிருக்கீங்க தம்பி? நான் அவரை பற்றி பெருமையாக பாடும்போது முட்டை வட்டியே அவ்வளோதான். எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், தம்பிகள் மரியாதை கொடுக்காட்டாலும் அவர்கள் நம்ம தூக்கி வளர்த்த குழந்தை. முட்டை விடக்கூடாது. அப்பாட்ட ஆசிட்டு வாங்கிட்டு வந்து என் மூஞ்சில் அடிச்சு விட்டுப்போம். அவர் யாருப்பா? அமைதியா இருங்க. அவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் என்ன செய்தார் என் தங்கமே? சண்டை ஓட்டாரு. ஆமா, கறிக்கடை மாயாண்டியும் அவன் உரக்கடை கதிரேசனுக்கும் வயக்காட்டு பிரச்சனை ஒரு சண்டை ஓட்டாரு. சண்டை இழுத்து விட்டதே அவன் பூச்சண்டு பயந்தேன். நேதாஜி போய் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்தாரு. இவங்க சண்டை ஓடும் போது சண்டை ஓட்ட என்ன சண்டை ஓட்டாரு? நாட்டுக்காக சண்டை ஓட்டார். போர்படை தனிப்படை அமைத்து நம் தமிழகத்துக்காக குரல் கொடுத்த ஒரு மனிதன் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ராணுவத்திலே அந்த மிலிட்டரி ராணுவத்தில் எடுக்கும் போது ஒவ்வொரு தொட்டாக்களும் தொட்டு சுற்றுறோம். ஆங்கில தமிழ்நாடு நான் பிறந்தது வேற நாடா இருக்கலாம். தமிழ்நாடு தமிழ்நாட்டை மட்டும் மறக்கப்பட்டு சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். என்ன செய்யறது? ராம பயதே என்னைக்கு வருவே? இன்னைக்கு நீ சாப்பிடுவே, நாளைக்கு ஓமையை சாப்பிடுவேன். ஆனா விதை ஓட்டது நேதாஜி. ஜனகணமன தப்பு. ஜனகணமன யாரா இருந்தாலும் பாட முடியாது. வாத்தியாரா இருந்தா கூட பாட முடியாது. நீ பாடுவே. வாழ்த்துக்கள். பாடுவேன் என்று சொன்னாய். நீராறும் கடல் கொடுத்த பாட்டு பாடவும். நீராறும் கடல் கொடுத்த அதனமென திகழ்பரத கண்டவிதி, சீராறும் வதனமென திகழ்பரத கண்டவிதி. அறிவு சார்ந்த பிள்ளைகள் தான் என் தம்பிகள் எல்லாம். மேடையிலே கூப்பிட்டு இவனை அவமானப்படுத்துவதற்காக கூப்பிடவில்லை. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் கேட்கின்ற பொழுது இதை மைண்டு என்று சொல்லக்கூடிய மூளையிலே வைத்து கொண்டு இவன் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வருவான். சாதனையாளராக அறிவு சார்ந்த பிள்ளைகளாக அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடித்தாரே அவ்வளவு பெரிய மகான் அப்துல் கலாம் ஐயா கூட தன்னுடைய சட்டையை இப்படி தூக்கி விட்டதில்லை. இவன் தூக்கி விடுகிறான் என்றால் வருங்காலத்திலே பருவமடைந்த நாள் வரும்போது தாய் தகப்பன் சரியாக அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள். இவன் உணர்வு பூராம்
பணியாரம் 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 கிலோ 30. நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்க. அவனை தவறாத ஏதாச்சும் பேசினா அவன் வந்த எந்த மயிர் இங்க வரக்கூடாது. இவரோட அவர் வந்து பொழந்துருவாரோ. நேற்று ஒருத்தனை அப்படித்தான் கூப்பிட்டேன். அந்த ஊரில் அவன் ரொம்ப அகராதி குதி மேலே இருந்திருக்கேன். நான் கூப்பிட்டேன், தம்பி அண்ணனை கட்டிப்பிடி, நீ என்ன பொம்பளையா, நீராரும் கரவழுத்து ஜனகனை பாடுன்ட்டேன். பாட முடியாது, என்ன செய்வ, உங்கள் அப்பா என்ன பேர் என்ன, எங்கள் அப்பா ஆம்பளை, உங்கள் அம்மா பொம்பளை, அவர் ரெண்டு கேட்டு போட்டு நீ என்ன ஓட்டை எழுதி தரப்படியா, இப்படி பேசின வழங்குமா. ஆனால் இவன் பெரிய அறிவாளி. யானை கதை கேமரா ஃபுல் போக்கஸ்ல இருக்கட்டும். யானை கதை எல்லாரும் கை தட்டுங்க. ஏன்னா முத எலியை கொண்டு போய் யானையை செனா போட போறேன். அந்த கருவு தங்கணும். ஒரு யானை 1973 ஒரு யானை தமிழ்நாட்டுக்கு வருது. யானை அப்படி கத்தாது, அது பூனை. யானை வருது, இடியப்பம் கிடையாது. அப்போ பருத்திப்பால் ஒரு கிளவி, இடியப்பம் கிடையாது. இந்த கதை சொல்றதுக்குள்ள என்னை கொண்டுருவாங்க. ப்ளீஸ் சைலண்ட் மை ப்ரோ. பாடத்தை கவனிங்க. யானைக்கு வந்து சத்தம் பொறுக்காது. அப்புறம் கோச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடிடும். ஓடும் போது முண்டை எலியை மிதிச்சு கொண்டு வரும். இருங்க அமைதி ப்ரோ. யானை வந்து இறங்கிருச்சு. திருச்சி ஏர்போர்ட்டில் இறக்கிட்டாங்க. நேர யானை வந்து சைட்டா மணப்பாறை வருது. மணப்பாறைலேருந்து நிலக்கோட்டை வந்துருச்சு. நிலக்கோட்டை பரம் ஆனால் எலி புருஷன் நிலக்கோட்டை. இன்னும் என்னென்ன அக்கப்போர் விட்ட நான் பயப்படவே மாட்டேன். நீ மண்ணெண்ணை கொண்ட கூட எரி. அமைதி தம்பி, 2 சூம்புறேன். இது இன்னும் எதுவுமே நான் என்னைக்காவது என் நாடகத்தில் கொஞ்ச நேரமாவது நீங்கள்லாம் அமைதியாக இருந்திருக்கல. என்னை எப்படி நீங்களே மதிக்காட்டா நான் வெளிநாடு போனால் அவங்க எப்படி மதிப்பாங்க? எங்கள் அண்ணன் தம்பியிலே எனக்கு எதிரியாக இருக்கியே. உடனே தான் நொப்பம் உண்டை. அவங்க உடனே தண்ணியை போட்டு யாரு சைலன்ஸ். நிலக்கோட்டை யானை வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப நாளாக மல்லிகைப்பூ வைக்கணும்னு ஆசை யானைக்கு. இவன் கதையில் கரெக்டாக இருக்கேன் யாருக்குன்ட்டு. இவன் தேப்பந்த காமெடி கெடுக்க போகிறேன். யாருமே எதுவும் கேட்க வேணாம். யானை மல்லிகைப்பூ